வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே நம்ம சேனல் நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆகிடும். அடுத்து இந்த இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அதேமாரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு அதில் கைட்லைன்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 3வது பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஃபில் பண்ணணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ 3 விதமான பதவிகள் இருக்குது. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த போஸ்ட் நேம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரரோட பெயர், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மறுபடியும் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய ஜாதி சான்று, இதெல்லாம் ஜாதி சான்று பற்றின டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், அதாவது இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணலாம். இங்கே ஆதார் எண் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். மெயில் ஐடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள். தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி அதை வந்து இங்கே கரெக்டாக பின்கோடோட கொடுத்துருங்க. இங்கே இடம், நாள் இதெல்லாம் கிளியராக ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தவறாமல் இணைக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். முழுமையான முகவரி, ஃபோன் நம்பர் குறிப்பிட்டிருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் 10th 12th டிகிரி, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம், சேலம் மாவட்டம் 636001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஜூலை 15க்குள்ளே நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலர், ரேடியோகிராஃபர், ஆடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் வச்சுன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் டைமுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பெர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சோசியாலஜி அல்லது சைக்காலஜி அல்லது சோசியல் ஒர்க் எடுத்து படிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது நீங்கள் டிப்ளமோவில் ஜிஎன்எம் அதாவது ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 20லிருந்து 40 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பெர் மந்த்துக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ தான் நான் 2nd இயர் படிச்சுட்ருக்கேன், 3rd இயர் படிச்சுட்ருக்கேன், அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாட் எலிஜிபிள். ஃபுல்லாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 23லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 23,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆடியோலஜிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஆடியோலஜிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஜெனட்டிக் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயது சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் 23லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நிபந்தனைகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ் முற்றிலும் தற்காலிகமானது, அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோம். 1 இயருக்கு உங்களுக்கு இதோட ஒர்க் இருக்கும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு ரெனுவல் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து பர்மனெண்ட் எப்போவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் கண்டிப்பாக வந்து தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸை நீங்கள் நேரில் போயும் சப்மிட் பண்ணலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி ஜாப் அப்டேட் எல்லாமே உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது www.governmentjobsforallindians.com இந்த வெப்சைட்டை டெய்லி காலையிலும் ஈவினிங்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராக வர எல்லா ஜாப் அப்டேட்டுமே நாங்கள் வெப்சைட்டில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே டைமுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு லிங்க் அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் இந்த போஸ்ட் ரிலேட்டடான பேஜ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். போஸ்ட் நேம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடச்சிரும், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது. இது நீங்கள் கரெக்டாக ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த பேஜ் மட்டும் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.